வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரியது, கேது பகவானுக்கு உரியது. செவ்வாய் பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க யார்? உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டமா, உங்கள் ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா, உங்கள் பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையா, அல்லது தெற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, நீங்கள் எல்லோரும் முருகப்பெருமான் கோயிலில் நெய் தீபம் போடுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை ஓம் ஓம் மங்களனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். எப்படி இருக்க போகிற இந்த செவ்வாய்க்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவையற்ற தாமதங்களும் தடைகளும் வரும். எதிர்பார்த்த வேகத்தில் காரியங்கள் நடக்காது. எதிர்பாராமல் டிலே ஆகும், கோபம் வரும், வருத்தம் வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமானை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் தெய்வானையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 6, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் பச்சை. ரிஷபராசிக்கார நேயர்களை, நல்ல நாளாக இருக்கும். உங்களுடைய மனசு திடமாக இருக்குது, அசையாமல் இருக்குது, கவலை இல்லாமல் இருக்குது, புத்தி தெளிவாக இருக்குது, கூர்மையாக இருக்குது, கலகிறீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 5, அனுகூலமான திசை தெற்கு வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. மிதுன ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். பொதுவாக சந்திராஷ்டமங்கிறது ஒரு ராசிக்கு 3 நாளைக்கு மாதத்துக்கு வரும். அது என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி. ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள், இன்னொரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நாள், இன்னொரு நட்சத்திரத்துக்கு அடுத்த நாளெல்லாம் கணக்கு கிடையாது. 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். இன்றைக்கி அசை உணவு வேண்டாம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுறதுக்கு கவனம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் சந்திர மௌலியே போற்றி, சந்திர மௌலியே போற்றி சொல்லுங்கள், தப்பிச்சுக்குவீங்க. நிதானம். அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை வடக்கு, அனுகூலமான நிறம் கருப்பு. கடகராசிக்கார நேயர்களை, நேரமும் பணமும் வீணாக செலவாகும். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி இது வீண் செலவுன்னு தெரியாது. முன்னாடியே தெரிஞ்சு தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். ஓம் தனலட்சுமியே போற்றி, ஓம் கஜலட்சுமியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். பண விஷயத்தில் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, அனுகூலமான திசை மேற்கு, அனுகூலமான நிறம் சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை, உங்களோட பலம் என்னங்க? விடாமுயற்சி, தைரியம், முட்டி மோதி ஜெயிக்கிற குணம், போர் குணம். நெவர் கிவ் அப்பும்பாங்களே, ஒருபோதும் தோல்வின்னு ஒத்துக்காத. நிஜமாகவே தோற்று போனால் கூட தோல்வின்னு ஒத்துக்கிட்டேன்னா நீ தோற்று போயிடுவ. ஜெயிக்க முயற்சி செய் அப்படின்னு முயன்று ஜெயிக்கிற போர் குணம் உங்களோடது. என்ன வயசாக இருந்தாலும், என்ன தொழிலாக இருந்தாலும் கலகிறீங்க, சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 2, அனுகூலமான திசை தெற்கு வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, இது 2 உங்களுடைய பலம். யாரை எங்கே மதிக்கணும், யாரை எங்கே தூக்கி வச்சு பேசணும், யார்கிட்ட எப்படி வளையணும் எல்லாம் உங்களுக்கு தெரியும். கலகிறீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். பெண்களுக்கு சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 4, அனுகூலமான திசை தெற்கு வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலாராசிக்கார நேயர்களை, தேவையற்ற வருத்தம், கவலை, கப்பல் கடலில் கவிழாமையே கன்னத்தில் கை வச்சுக்கிற மாதிரி நீங்களாகவே ஒரு நிலைமையை உருவாக்கி கொண்டு வருத்தப்படுகிறீர்கள். இதை மாற்றணும். எப்படி மாற்றுறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். என்ன சொல்கிறது? ஓம் ஓம் புஷ்கரமே போற்றி. பிரம்மாவுக்கான கோயில் இருக்கிற இடம் புஷ்கரம். அந்த இடத்த நினைங்க, தப்பிச்சுக்குவீங்க. வீண் கவலை இல்லாமற் போகும். அனுகூலமான உங்களுக்கு 1, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் பச்சை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, கலக்கலான நாள். சந்தோஷம், வாழ்க்கை வளமாகும், பிரம்மாமான முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், புத்தி கூர்மை, சுறுசுறுப்பு, தைரியம் இதெல்லாம் ஜெயிக்கும்.
அனுகூலமான எண் 7, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசியார் நேயர்களே, பிரமாதமான முன்னேற்றம். உங்களோட பலம் என்ன? புத்தி கூர்மை, பெருந்தன்மை, தாராள மனப்பான்மை. கோவப்பட்டால் கூட அப்புறம் மன்னிச்சு விட்டுருவீங்க. இதெல்லாம் எல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. நல்ல நாளாக இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம், கலக்கிறீங்க. பிரமாதமான முன்னேற்றம். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசியார் நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. உங்களுடைய பலம் சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம், நிதானம், அதாவது வேகமான விவேகம், ஜெயிக்கிறீங்க. அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, கோபம், அர்த்தமில்லாத கோபம், தேவையற்ற கோபம், வம்பு வழக்கு எல்லாம் மனசுக்குள்ளே அப்படியே தீயாக எரியும். கோபமாக வரும். எல்லாத்து மேலேயும் கோபம் வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் சாந்தலட்சுமியே போற்றி, சாந்தலட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 4. அனுகூலமான திசை மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மீனராசிக்கார நேயர்களே, இன்று உங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அசைவ உணவை தவிர்க்கணும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். பிரார்த்தனை பண்ணிக்கணும். வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டணும். அளவாக சாப்பிடணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 2. அனுகூலமான திசை மேற்கு. அனுகூலமான நிறம் நீலம் கருப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 9 முதல் 10:30 வரை. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.